முதல் சுற்று வாக்கு எண்ணிக்கை அடிப்படையிலே அதிமுகவிற்கு 93 இடங்களும், தமிழக வெற்றிக் கழகத்திற்கு 71 இடங்களும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு 49 இடங்களும் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கிறது. அதாவது முன்னிலை என்பது இருந்து கொண்டிருக்கிறார்களாம். ஆரம்பத்திலிருந்தே சென்னையை பொறுத்தவரைக்கும், அதாவது தமிழகத்துடைய தலைநகரை பொறுத்தவரைக்கும் ஆரம்பத்திலே தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கூடிய சூழல் என்பது இருந்தாலும், தற்சமயம் அந்த நிலவரப்படி அதிமுக இருக்கக்கூடிய 16 தொகுதிகளிலும் முன்னிலை என்பது வைத்துக் கொண்டிருக்கலாம். கோவையை பொறுத்தவரைக்கும், அதாவது கோவை என்பது அதிமுகவுடைய கோட்டையாக கருதப்படுகிறது. அந்த கோட்டையிலே அதிமுக அனைத்து தொகுதிகளையும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறது. அங்கே களம் கண்ட செந்தில் பாலாஜி கூட மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் மொத்தமாக இருக்கக்கூடிய 234 தொகுதிகளில் அதிமுகவிற்கு 95 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகத்திற்கு 68 தொகுதிகளும், திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வெறும் 50 தொகுதிகள் மட்டுமே தமிழக மக்கள் பரிசாக இதுவரைக்கும் கொடுத்திருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரைக்கும் 0 அப்படிங்கிற நிலைப்பாடு என்பது இருந்து கொண்டிருக்கிறது. திமுக கூட்டணியிலே பிரேமலதாவும் அதே ஒரு பிரேமலதாவுடைய மகனும் 2 தொகுதிகளில் முன்னிலை வைப்பதாகவும், ஏன் ஸ்டாலின் குளத்தூர் தொகுதியிலே திமுகவுடைய தலைவர் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருக்கிறாராம். அதேபோல சேப்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரைக்கும் உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை சந்தித்து தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் அந்த தொகுதியிலே மிகப்பெரிய முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. போட்டி என்பது அதிமுகவா திமுகவா என்ற நிலைமை என்பது தற்சமயம் முழுவதுமாக மாறிவிட்டது. போட்டி என்பது அதிமுகவா தமிழக வெற்றி கழகமா என்ற போட்டி தான் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதாவது தற்சமயம் நிலவரப்படி அதிமுக 94 தொகுதிகளிலும், அதே போல திமுக 70 தொகுதிகள், தமிழக வெற்றி கழகம் 70 தொகுதிகளும், திமுக அதே 50 தொகுதிகளும் போட்டியிட்டு முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. அதிமுகவின் சார்பாக போட்டியிட்டு, அதாவது திண்டுக்கல் சீனிவாசன் தற்போது பின்னடைவை சந்திருக்கிறாராம். அதேபோல் நத்தம் தொகுதியில் நத்தம் விஸ்வநாதன் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். கோவை தொகுதியை பொறுத்தவரைக்கும் தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி முன்னிலை வைக்கிறார். நாமக்கல்லே குமாரபாளையம் தொகுதியில் பி தங்கமணி முன்னிலை வைக்கிறாராம். சென்னையை பொறுத்தவரைக்கும் ராயபுரம் தொகுதியிலே டி ஜெயக்குமார் மிகப்பெரிய அளவிலே முன்னணி வைக்கிறார். அதே போல பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் மிகப்பெரிய முன்னிலையிலே இருந்து கொண்டிருக்கிறார். விழுப்புரத்தில் மயிலம் தொகுதியிலே சி வி சண்முகவும், மதுரை தொகுதியிலே மதுரை மேற்கு தொகுதியிலே செல்லூர் ராஜுவும் பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. தருமபுரியை பொறுத்தவரைக்கும் பாலக்கோடு தொகுதியில் கே அன்பழகன் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். நன்னிலம் தொகுதியில் ஆர் காமராஜர், அதே போல தேவராணியம் தொகுதியிலே OS மணியனும் முன்னிலை வைக்கிறார். அதே போல புதுக்கோட்டை விராலிமலை தொகுதியை பொறுத்தவரைக்கும் சி விஜயபாஸ்கர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். கரூரிலே MR விஜயபாஸ்கர் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிறார். தூத்துக்குடி தொகுதியில் தூத்துக்குடி கோவில்பட்டி தொகுதியில் கடம்பூர் ராஜும், மதுரை திருமங்கலம் தொகுதியில் RP உதயகுமாரும், விருதுநகர் சிவகாசி தொகுதியிலே KT ராஜேந்திர பாலாஜியும் தொடர்ந்து முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலும் சரி, அதேபோல தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வமான இணையதளத்திலும் சரி வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்தவரைக்கும் தற்சமயம் வரைக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதாவது இந்த நான் வீடியோ பேசிக் கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் வெளியான தகவல் அடிப்படையிலே அதிமுக 95 தொகுதிகளும், அதே போல திமுக 52 தொகுதிகளும், தமிழக வெற்றி கழகம் 71 தொகுதிகளிலும் வெற்றி வாய்ப்பு பதிவு செய்வதற்காக முன்னிலையிலே இருந்து கொண்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்திகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொறுத்து பார்க்கலாம். அடுத்தடுத்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க நண்பா.